ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். கிழங்கு ஃப்ரை, டொமேட்டோ ரைஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ சூப்பரான காம்பினேஷன். ஒரு பேன் ஹீட் ஆனணும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும். ஸோ சின்னதாக நறுக்கி வச்ச இந்த பொட்டேட்டோ கிழங்கு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி சாப்பாட்டில் சாப்பிடும் போது கொஞ்சம் கடிச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகணும். சிம்மிலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி விட்டேன். ஸோ சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இதை ஃபுல் அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, சாரி பேக்ரவுண்டில் எதுனா நாய்ஸ் இருந்துச்சுன்னா சாரி பண்ணிக்கோங்க. ஓகே, அதே பேனில் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும், இது ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். சோம்பு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 3-4 பூண்டு தட்டி சேர்த்துக்கினேன், இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனேன்னு சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும், இல்லைன்னா பர்ன் ஆகிடும். ஸோ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகணும். இது கூட ஒரு 2 தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் குக் ஆகணும்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம், சீக்கிரம் குக் ஆகிடும். இது நல்லா ஸ்மாஷ் ஆகிற மட்டும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நம்ம மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் கொஞ்சமாக, ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது. இப்போது கொஞ்சமாக கறி மசாலா, இதை நல்லா 3 மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன், மசாலா பவுடர்ஸ் எல்லாம். ஸோ இது நல்லா குக் ஆகி வந்தனும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட இப்போ சுட ரைஸு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கலாம், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ சூப்பரான காம்பினேஷன், டொமேட்டோ அண்ட் கிழங்கு சாதம். ஸோ சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த கடாயே காலி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மேலே கொஞ்சமாக மல்லித்தூள், கொத்தமல்லி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் இது. லஞ்ச் பாக்ஸ்க்கு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாமே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye. Take care.